இன்னமும் அந்த நீட்டை வச்சுக்கிட்டு இவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. கொண்டு வந்தவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி, அதை அமல்படுத்துறவங்க பாஜக அஇஅதிமுக கூட்டணி. ஆனா ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தங்க பண்ண முடியுன்றாங்க, ஒருத்தங்க நாங்க பண்ணோம் ட்ரை பண்ண முடியலன்றாங்க. இவங்க இன்னும் அதை பத்தி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 26 தேர்தலுக்கு இது மேனிஃபெஸ்டோல வைக்க போறாங்கன்னு நல்லா தெரியுது. சோ ஒரு அண்ணனா பேரண்ட்ஸ்க்கு தெரியாத விஷயம் கூட ஒரு அண்ணன் வந்து தம்பி தங்கச்சி கைடன்ஸ் பண்ற மாதிரி இது இவ்வளவுதான், இது இந்த நிலைமையில தான் இருக்கு. அதனால ப்ரிப்பேர் ஆயிக்கங்க, படிங்க. இல்லையா அது வேணாமா விடுங்க, நிறைய இருக்கு இந்த உலகத்துல, எதை எடுத்தும் சாதிக்க முடியும். அதனால அதை பாருங்க, எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க, ஒன்றுத்து பின்னாடி போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றது ஒரு அண்ணனுடைய அட்வைஸா எங்க அண்ணன் எனக்கு சொல்ற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க நீட்டெல்லாம் விலக்கிடுவோம்னு சொன்னவங்க, அந்த ரகசியத்தை நாங்க எங்க கைகளுக்குள்ள வச்சிருக்கோம்னு சொன்னவங்க எல்லாம் ரகசியமாவே என்ன இருக்காங்க. காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக எல்லாரையும் தான் சொல்றாரு நம்ம பாக்குறோம். எப்பயுமே இந்த கேள்வி வந்துட்டே இருக்கும், என்னங்க திமுக அடிக்கிறாரு, பாஜக அடிக்கல, அதிமுக அடிக்கல, ஊழல்வாதிகள் சொன்னா எல்லாரும் அந்த ஃப்ரேம்குள்ள வந்துட்டாங்க. பிரிசைஸா யார் அடிக்கணுமோ அவங்க அடிக்கிறாரு. ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. ஜாதியை கடந்த, ஜாதியை புறம் தள்ளி ஒரு சமூகம் வந்துகிட்டு இருக்குன்றதே இங்க பல பேரால ஏத்துக்க முடியல அப்படின்னு பாக்குறோம். சோ இது அப்படி இல்ல, ஜாதியை தாண்டின ஒரு சமூகமா இது இருக்குது, வரணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதைத்தான் அந்த ஸ்டேட்மெண்டோட அந்த பேச்சோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு, ஜாதி மதத்தை துரத்திரு, அது போகணும், அது இங்க இருக்கவே கூடாது, எவ்வளவு தூரம் மட்டுமோ அவனை துரத்திருன்னா. இது எல்லாத்துக்கும் இந்த பணி ஜாதிய பேரில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி பெரும் தலைவர்களை ஜாதிய தலைவராக மாற்றக்கூடிய நரேட்டிவ் இன்னொரு பக்கம், இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னைக்கு பள்ளி படிப்பை முடிக்கும் இந்த நேரத்துல தான் உங்க தலைவர் அந்த ஜாதி ஏற்றப்படும், அப்படியே அதை புறந்தள்ளிடுங்க. இணக்கமா எல்லாரும் ஒன்னா அண்ணன் தம்பியா இருங்கன்னு தான் சொல்றேன். சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு. திமுகவின் அடுத்த காலகட்டம் எப்பொழுதெல்லாம் வந்து இங்க ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு சிங்கம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக திரும்ப விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய, எதிரில் ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி ஒருத்தர் வராங்க. ஸோ எம்ஜிஆர் வந்த மாதிரி இத்தனை வருஷம் அவங்களுக்கு ஃபைட் கொடுத்தாங்க. இப்போ திரும்ப எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லாத தமிழகத்துல ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்னொரு 15 நிமிஷம் பேசுறதுக்கு முடியாமலாம் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி அவர் எழுதி வச்சுட்டு வந்தா கூட அதை பண்ணலாம். இன்னொரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இல்ல அடுத்த ஈவெண்ட் இன்னொரு 4 விஷயம் பேசலாம். அந்த மேடையில் திமுகவே பாஜகவே ஒரு குத்தலாம். ஆனா அதை பண்ணவே பண்ணாம இங்க வேலை தான் முக்கியம், உலகின் சிறந்த சொல் செயல் அப்படின்ற மாதிரி என்ன செயல்பட போறோம், இங்க என்ன பண்ண போறோம், இங்க வந்த வேலைக்கு என்னன்றது ரொம்ப ப்ரிசைஸா கான்சென்ட்ரேட்டா இருக்காரு. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் அனந்தஜித் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் 2 வருடமா நடத்தினதை விட இந்த வருடம் நடத்தினது தான் ரொம்ப பேசும் பொருளாக இருக்கு. குறிப்பா இந்த நீட்டு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. நீட்டுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அரசியல்வாதிகள் எதை வைத்து அரசியல் பண்றாங்களோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளினே சொல்லலாம். இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு பொலிட்டீஷியனா பாக்குறேன். ஏன்னா போன வருஷம் கூட அதுக்கு இந்த மாதிரி சில வழிகள் இருக்குது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. அதை எடுத்து முன்னெடுத்து கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த நீட்டை வச்சுக்கிட்டு இவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொண்டு வந்தவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி, அதை அமல்படுத்துறவங்க பாஜக அஇஅதிமுக கூட்டணி. ஆனால் ரெண்டு பேரும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தங்க பண்ண முடியுன்றாங்க, ஒருத்தங்க நாங்கள் பண்ணோம் ட்ரை பண்ண முடியலன்றாங்க. இவங்க இன்னும் அதை பற்றி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 26 தேர்தலுக்கு இது மேனிஃபெஸ்டோல வைக்க போகிறாங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ ஒரு அண்ணனா பேரண்ட்ஸ்க்கு தெரியாத விஷயம் கூட ஒரு அண்ணன் வந்து தம்பி தங்கச்சி கைடன்ஸ் பண்ணுற மாதிரி இது இவ்வளோதான், இது இந்த நிலைமையில தான் இருக்குது. அதனால் ப்ரிப்பேர் ஆயிக்கங்க, படிங்க. இல்லையா அது வேணாமா விடுங்க, நிறைய இருக்குது இந்த உலகத்தில், எதை எடுத்தும் சாதிக்க முடியும். அதனால் அதை பாருங்கள், எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க, ஒன்றுத்து பின்னாடி போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றது ஒரு அண்ணனுடைய அட்வைஸாக எங்கள் அண்ணன் எனக்கு சொல்கிற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் ஒரு பொலிட்டிக்கல் கருத்தும் இருக்குது. இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இவங்களால் மாற்ற முடியாது. மாற்றுறதுக்கான வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை மாற்றுறதுக்கு யார் வரணும் அப்படின்றதும் அதுக்குள்ளே ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், அந்த லைன்ஸ்குள்ளே அந்த வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கு. மத்தியில் இந்த காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு கட்சி, மாற்றத்தை விரும்பும், இந்த மாற்றத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்துக்கு ஒரு கட்சி ஆதரவு ஆட்சி வந்து அதுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ள மாநில கட்சிகள் கூட்டாட்சியில், இப்போ தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம், ஜன்சுராஜ் பார்ட்டி பீகார், இந்த மாதிரியான இந்த குற்றத்தில் சம்பந்தம் இல்லாத கட்சிகள், பங்கு இல்லாத கட்சிகள் ஒன்றிணைந்து மாநிலத்தில் சுயாட்சியும் மத்தியில் கூட்டாட்சியும் அமைக்கும் பட்சத்தில் அதில் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு அது இல்லை, இவங்களால முடியாது, இதை நம்பாதீங்க அப்படின்றது தான் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் பார்க்குறேன். வெரி மெச்சூர்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் குறிப்பாக இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருந்தார் சார். 2026 உங்கள்கிட்ட கொட்டுன்னு கொட்டுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஜனநாயக கடமையை மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காரு சார்? ஒன்று, ஜனநாயகனுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை மறந்துடாதீங்கன்னு சொல்ல. அவரோட படத்துக்கு அவர் தாங்க ஜனநாயகன். ஜனநாயகன் படத்தோட ஹீரோ நாயகன் அவர் தான் அந்த ஜனநாயகன். அதனால தான் அந்த படத்துக்கு அந்த எலெக்ஷன் முன்னாடி அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. எதுவும் கோஇன்சிடென்ஸ் கிடையாது.
ஸோ ஜனநாயகனுக்கு என்ன கடமை ஆற்றணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கடமை இருக்கு. ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்ற எல்லா பால்லையுமே 4-5 மாங்க இருக்குது ப்ரோ. யாரு எவ்வளவு ஹைட்டுக்கு என்னென்ன புரியுதோ அவங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம உயரத்தை தாண்டியே சிலது இருக்கும், அது அந்த பிளைன்ல இருக்கவங்களுக்கு புரியும். ஸோ ஒன்று அது ஜனநாயகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை. ரெண்டாவது இந்த பணத்தை கொட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப உண்மை ப்ரோ. ஏன்னா சம்பாதிச்ச மொத்தத்தையும் கூட இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப ஆட்சிக்கு வர வேண்டிய கம்பல்ஷன்ல திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. திமுகக்கு அவங்களுடைய இருப்பை, ஏன்னா புள்ளைய கொண்டு வந்துட்டாங்க இளவரசரா, அந்த ஸ்டாண்டு தப்பு இல்லை அப்படின்ற ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன். ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், பாஜக கிட்டே போயிட்டு சமரசம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை. அப்போ திரும்ப ஆட்சியில் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்காது. ஏன்னா 2011 முன்னாடி இதே மாதிரி தான் அந்த 2G ஊழலெல்லாம் மாட்டினாங்க. 11க்கு அப்புறம் ஆட்சியில் இல்லைன்னும் போது அந்த கேசஸ் அவங்களை எவ்வளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிச்சு, எவ்வளோ பெரிய முக்கியமான தலைவர்கள்லாம் திஹார் ஜெயிலெல்லாம் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா ஆட்சியில் இருக்கணும், இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கணும். அது பெரிய ஒரு கம்பல்ஷன், நிர்பந்தம். அப்போ அந்த நிர்பந்தத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்னவும் பண்ணி ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று அஇஅதிமுக அதே தான். அஇஅதிமுகவாவது ஆட்சியிலேயே இருக்கணுன்றது எதிர்பார்ப்பாக இருக்கும். அஇஅதிமுகவுக்கு எதிர்கட்சியாவது இருந்துடணும், சின்னமும் கட்சியும் ஒரே தலைமைக்கில ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், கன்சாலிடேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன். அந்த கம்பல்ஷனில் தான் பாஜகக்குள்ளேயே போய் திரும்ப கூட்டணி வச்சிருக்காங்கன்னு கூட பல பேர் சொல்லக்கூடியது பார்க்குறோம். அப்போ அந்த 2 பேரும் அந்த நிர்பந்தத்தில் இருக்கும்போது எவ்வளோ கொட்டி கொடுத்தும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஜனநாயகனுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் பார்க்குறேன். சில பேர் வாங்க வேணான்னு ரொம்ப ஹானஸ்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் வர்ற பணம் கொள்ளடிச்சு நம்ம பணம் தான், வாங்குறதா வாங்கிக்கோங்க, ஆனால் ஜனநாயக கடமையை கரெக்டாக ஆட்டுங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்கு நம்பிக்கையானவங்க அந்த விஷயத்தையும் சொல்லி ஊழல்வாதிகள் அவங்களுக்குலாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரியே ஓட்டு கேட்டிருக்காரு. இதுல ஊழல்வாதிகன்றது திமுகவையும் சரி, பிஜேபியும் சரி, அதிமுகவையும் சரி மென்ஷன் பண்றாரா? ஆமா, அதாவது அந்த ஊழல்வாதிகள்ன்ற விட ஊழலுக்கு துணை போனவங்க, இல்ல ஊழல்ல பங்கு இருந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஊழல்ல பங்கு இருந்தவங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க இல்லை ஆட்சியில் பங்கு இருந்தவங்க, அவங்கள தான் ஊழலில் பங்கு போனவங்க, துணை போனவங்க, ஊழலை பண்ணவங்கன்னு சொல்லுவோம். ஆட்சியில் பங்கு இல்லாத கூட்டணி கட்சிகள் நீங்கள் அந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாது. இப்போ நீங்கள் திமுக மேலே 1000 குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டு வைக்கலாம். என்னைக்காவது நீங்கள் வந்து விசிக மேலே வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆட்சியில் பங்குல இல்லை, கொடுக்கப்படலை. ஒருவேளை ஆட்சியில் பங்கு இருந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்தால் அப்போ அதுக்கு தீர்மானம் தான் பொறுப்புன்னு கேட்கலாம். ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லாத வரைக்கும் அவங்க ஊழலில் பங்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு கொள்கைக்கான, ஒரு மக்களுக்கான, ஒரு சமூகத்துக்கான ஒரு கட்சியாக செயல்படுறாங்க, அனைவருக்குமான செயல்பாடு இருக்குது. அவங்க இந்த கட்சிக்கு கூட்டணியாக தான் இருக்கிறாங்க, கூட்டா இல்லை அப்படின்றது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி எந்த எந்த ஒரு ஊழலில் கூட்டில் இருந்தவங்களையும் கூட நீங்கள் ஆதரிச்சிடாதீங்க அப்படின்னும் போது இது எல்லாரையும் தான், பொதுவாக காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுகன்னு எல்லாரையும் தான் சொல்கிறாரு நம்ம பார்க்குறோம். எப்பயுமே இந்த கேள்வி வந்துட்டே இருக்கும், என்னங்க திமுக அடிக்கிறாரு, பாஜக அடிக்கல, அதிமுக அடிக்கலன்னு. ஊழல்வாதிகள்னு சொன்னோன்னே எல்லாரும் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துட்டாங்க. ப்ரிசைஸாக யார் அடிக்கணுமோ அவங்களை அடிக்கிறாரு. அதையும் நீங்கள் வந்து பாஜகவை அடிச்ச ஒரு லைன் இருக்கு, நீங்கள் கேட்கலாம், நானே சொல்கிறேன். அதுக்கு அரசியல் மட்டத்தில் பேசும் பொருளாக ஒன்று ஆயிருக்கு. என்னன்னா, யூபிஎஸ் எக்ஸாமில் ஈவேராவை பற்றி ஒரு கேள்வி வந்ததாக சொல்லப்படுது. ஜாதி மதத்தை ஏன் இன்னும் கையில் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெரியாரை பற்றி, பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஐகான், சவுத் இந்தியன் ஐகான் கிடையாது, அவர் ஒரு ஆல் இண்டியன் ஐகான். when it comes to casteless society, இந்த ஜாதி பாகுபாடு அற்ற ஒரு சொசைட்டிக்கான இந்த மாடர்ன் ஈரால முக்கியமான ஒரு போராளி தான் வந்து பெரியார். அவரையே ஒரு ஜாதி அடையாளத்தோட ஒரு இடத்துல வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் வைக்கும்போது மொத்த இந்தியாவுக்கும் யூபிஎஸ்சி தேர்வு எழுதுன்னு அதுதான் கேள்வி. இந்த யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி. அதில் இந்த மாதிரி அவர் பேரை வைக்கிறது வந்து அவரை சிறுமைப்படுத்தும் ஒரு முயற்சி. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, உங்களுக்கு கேஸ்ட் நேம், சர் நேம் கிடையாது இல்லையா, நீங்கள் இனிஷியல்ஸ் மட்டும்தான், அப்பாவோட பேர் மட்டும் தான் போடுவீங்களா, அப்பா அம்மா பேர் மட்டும் தான் போடுவீங்கன்னு. அந்த மாதிரி ஒரு முற்போக்காக நம்ம இருக்கிறோன்னும் போது தமிழகத்தில் இருந்த ஒரு தலைவரை இந்த மாதிரி வைக்கும்போது இதுக்கு குரல் கொடுக்கணும். இது தமிழகத்தில் இருக்க எல்லாரும் அரசியல், ஜாதி, மத பாகுபாடு இல்லாமல் இதுக்கு சண்டை போட வேண்டிய ஒரு பாயிண்ட். யாரை கேட்டுறா நீ எப்படி வச்சேன்னு இருக்கணும். ஆனால் இதை முதல்ல கேள்வி கேட்டிருக்க வேண்டிய திமுக கேட்கவே இல்லை. அது எவ்வளோ பெரிய தவறு. ஏன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் தான் டெல்லி போயிருக்காரு, பிரதமரை மீட் பண்ணியிருக்காரு. அங்கே இதை பற்றி பேசாமல் அட்ரஸ் பண்ணாமல் அவங்க பிரச்சனையை மட்டும் பேசிட்டு வந்துட்டு அதை தாவேக்கா தான் எடுத்து இதை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்குன்னா, முதல் பக்கம் அது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் வந்து யூபிஎஸ்சி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதை எப்படி புறம் தள்ளி கண்டும் காணாமல் திமுக போயிருக்கிறாங்க. அப்போ அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு கேட்குற மாதிரி, அப்பா பொறுப்பா இல்லைன்னா அண்ணன் தானே கேட்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த நிலைப்பாட்டில் வந்து கட்சி பாகுபாடு பேதம் இன்றி எல்லாரும் ஒன்றா இருக்கணும்.
இது வந்து ஒரு அஜெண்டா, ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு அட்டாக் நம்ம மேல. அதெல்லாம் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி யாரும் எடுத்துக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லு. இப்போ இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த ஜாதி அரசியல்னு ஒன்று சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து நீங்க வந்து பெரியாரை வந்து ஒரு ஜாதி தலைவர் மாதிரியோ இல்ல ஒரு ஜாதிக்கு வந்து அவர் அந்த ஜாதி உட்படுத்தினவர்னு காட்டுற மாதிரி ஒரு நிலைப்பாடு எப்படின்னா, தமிழகம் வந்து ஜாதியால பிரிஞ்சு இருக்குது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை காட்டுறதுக்கான ஒரு அஜெண்டா தான். இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துங்கள்ல ஜாதி கலவரம் இருக்கு. வீடுகளை எரிக்கிறாங்க, வீடுகள் எரியுது, கோயிலுக்குள்ள ஒரு சமூகத்தினர் விடக்கூடாதுன்னு இன்னொரு சமூகத்தினர் போராடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல ஒரு ஜாதி ஒரு பெல்ட் கிடையாது, அங்கங்க இந்த பாக்கெட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஜாதியம் வந்து தமிழகத்தோட ஒரு பிரதான விஷயம்ன்றத கட்டமைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். இங்க ஜாதியை கடந்த, ஜாதியை புறம் தள்ளி ஒரு சமூகம் வந்துகிட்டு இருக்குன்றதே இங்க பல பேரால ஏத்துக்க முடியல அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது அப்படி இல்லை, ஜாதியை தாண்டின ஒரு சமூகமா இது இருக்குது, வரணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதைத்தான் அந்த ஸ்டேட்மெண்டோட அந்த பேச்சோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு. ஜாதி மதத்தை துரத்திரு, அது போகணும், அது இங்க இருக்கவே கூடாது, எவ்வளவு தூரம் மட்டுமோ அவனை துரத்திருன்னா. இது எல்லாத்துக்கும் இந்த பணி ஜாதிய பேரில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி பெரும் தலைவர்களை ஜாதிய தலைவராக மாற்றக்கூடிய நரேட்டிவ் இன்னொரு பக்கம். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னைக்கு பள்ளி படிப்பை முடிக்கும் இந்த நேரத்துல தான் உங்க தலைவர் அந்த ஜாதி ஏற்றப்படும், அப்படியே அதை புறந்தள்ளிடுங்க, இணக்கமா எல்லாரும் ஒன்னா அண்ணன் தம்பியா இருங்கன்னு தான் சொல்றாரு நான் பார்க்கறேன். சார், எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, விஜய் அவர்களை பத்தி குற்றச்சாட்டக்கூடாது, அவரை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லி கட்சி மட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் ஒரு கூட்டணிக்கான ஒரு கைக்குலுக்கள்னு எடுத்துக்கலாமா நம்ம? அது நீங்க எடுத்துக்கோங்க, நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன். பேசிக்கா பாத்தீங்கன்னா அதிமுகவோட ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் அப்படி. ஒரு சூப்பர் ஸ்டார் டேர்ன்டு பாலிட்டிஷியன் தான் அந்த கட்சியை உருவாக்குனவர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர். இப்போ அதே ஒரு கேரிஷ்மாக்குள்ளதான் வராரு விஜய். அந்த பாட்டில் கூட வரும் பாருங்க, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்னு. ஸோ வந்து அதே கேரிஷ்மால ஒருத்தர் வராரு, அதே நரேட்டிவோட அதே தேவையோட வராரு. திமுகவின் அடுத்த காலகட்டம் எப்பொழுதெல்லாம் வந்து இங்க ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு சிங்கம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக திரும்ப விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய, எதிரில் ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி ஒருத்தர் வராங்க. ஸோ எம்ஜிஆர் வந்த மாதிரி இத்தனை வருஷம் அவங்களுக்கு ஃபைட் கொடுத்தாங்க. இப்போ திரும்ப எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லாத தமிழகத்துல விஜய் வராரு அப்படின்றது தான் தாவேக்காவுடைய நிலைப்பாடு, பல பேர் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம். இப்போ அதிமுக வந்து விஜயை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? விஜயை பகச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதிமுக அதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா வந்து அதிமுகவோட பிரைமரி டார்கெட்டை இப்போ நான் பார்க்கறதே வந்து அந்த கட்சியை கன்சாலிடேட் பண்ணிக்கணும், கட்சியோட ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணிக்கணும், ஃபியூச்சருக்கு இந்த கட்சியை கொண்டு போகணுன்றதான் பிரைமரி டாஸ்க்காக நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள அவங்க ஆட்சியை பிடிக்க போறேன்லாம் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட பிரைமரி டார்கெட் இதுதான். ஸோ அதுக்கே குந்தகம் விளைவிச்சிடாம பார்த்துக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை நீங்க விஜயை பெருமையா பேசி விஜய் ஃபாலோவர்ஸ் பண்றதுக்கு நீங்க ஆளுங்களை மோட்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அஇஅதிமுகவோட அந்த ஓஜி ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரிஷ்மா பேஸ்ட் லீடர் ஃபாலோவரா இருப்பாங்க. அது எம்ஜிஆரா இருக்கலாம், ஜெயலலிதா இருக்கலாம். இன்னைக்கு எடப்பாடி வந்து கரிஷ்மா பேஸ்ட் லீடர் கிடையாது, அவர் ஒரு கேடர் பேஸ்டா ரைஸ் ஆன ஒரு லீடர். அப்போ அந்த கரிஷ்மா இருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த ஃபேன் ஃபாலோவிங்ஸ், அந்த தொண்டர்கள் அங்க போயிடக்கூடாது. அதனால நீங்க அவர் பாராட்டவும் வேணாம், திட்டவும் வேணாம், நீங்க தொடாம இருந்தா போதும், கூட்டணியோ இல்ல கிரிட்டிசிசமோ எதுவும் இருந்தாலும் தலைமையில இருந்தே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியை திரும்ப சென்ட்ரலைஸ்டா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு எடப்பாடியார். அது நடக்கும் நடக்காதுன்றது வருநாள்ல தான் சொல்ல முடியும். பட் எல்லாரும் கண்ட்ரோல் வச்சுக்க ட்ரை பண்றான்றது ஒண்ணு. விஜய் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா பேசு பொருளா இருந்துகிட்டே இருக்காருன்றத எல்லா கட்சியும் புறம் தள்ளினாலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல அது உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் ரொம்ப பட்டவர்தனமா தெரியும் நாட்கள் வரதான் போகுது. ஸோ குறிப்பாக விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த மீட்டிங்கில் பேச மாட்டேன், இந்த மீட்டிங்கில் பேசுகிறேன். ஏன்னா ஒரு 4 நிமிஷம் பேசினாலும் சரி, 3 நிமிஷம் பேசினாலும் சரி, அது வந்து ட்ரெண்டிங்காகவே மாறிட்டு இருக்குல்ல. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே வந்து ஒரு சாதாரண வட்டம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தெருமுனை கூட்டத்தில் கூட பேசுறதுக்கு சண்டை நடக்கும். அந்த கூட்டங்கள்ல மைக்க பிடிச்சாருன்னா ஒருத்தர் உட்கார மாட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. இவர் பேச மாட்டாரான்னு ஏங்குறோம். அது வந்து தமிழக மீடியாவே அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து அவர் ரொம்ப அளவா எந்தெந்த மேடையில என்ன பேசணுமோ வேற எந்த டாபிக்கும் தொடவே மாட்டாரு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மேடையில பசங்க +2 முடிச்சிருக்காங்க, அடுத்து மெடிசன் போறவங்க நீட் போவாங்க, இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி போறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் போவாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், நீங்க எப்படி வந்து பொலிட்டிக்கலி மெச்சூரா இருக்கணும், ஜாதி மத பேதம் இல்லாமல் இருக்கணும், இதை தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா பாருங்க? இல்லை, ரொம்ப ப்ரிசைஸா கரெக்டா அளவா பேசுறாரு. அதவே அவர் அடுத்த மீட்டிங்ல பேச மாட்டேன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, இங்க பேசிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு 15 மணி நேரம் 18 மணி நேரம் நின்று வர பேரண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி, சில பேர் மைக்ல பேசணும்னு கேட்டா
மைக்க கொடுத்து அவங்க பேசுறதையும் நின்று ரசிச்சு கேட்டு சின்ன காமராஜர் வேற அதெல்லாம் சொல்றீ அது வந்து ரசிகர்கள் அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் அது அவர் எடுத்துக்கல. அவர் அதை வந்து ஒரு வெக்கப்பட்ட ஒரு பின்னாடி தான் ஒளிகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்னொரு 15 நிமிஷம் இன்னும் பேசுறதுக்கு முடியாமலாம் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி அவர் எழுதி வச்சுட்டு வந்தா கூட அதை பண்ணலாம். இன்னொரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இல்லை அடுத்த ஈவெண்ட்ல இன்னொரு 4 விஷயம் பேசலாம், அந்த மேடையில திமுகவே பாஜகவே ஒரு குத்தலாம். ஆனா அதை பண்ணவே பண்ணாம இங்க வேலைதான் முக்கியம், உலகின் சிறந்த சொல் செயல் அப்படின்ற மாதிரி என்ன செயல்பட போறோம், இங்க என்ன பண்ண போறோம், இங்க வந்த வேலைக்கு என்னன்றது ரொம்ப ப்ரிசைஸா கான்சென்ட்ரேட்டா இருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சார்பா வேணா நம்ம கேட்டுக்கலாம். எங்களோட இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.